கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தைரியமாய் தேவனை குறித்து இங்கு சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். இந்த சங்கீதத்தின் முதற் பகுதியிலிருந்து நாம் பார்ப்போமானால், கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன், ஒரு யுத்தமே என் மேல் எழும்பினாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் தீங்கு வரும்பொழுது என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைத்து என்னை உயர்த்துகிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அநேக தீமைகள் தீங்குகள் வந்திருக்கலாம். தேவன் நம்மை ஒளித்து வைத்து நம்மை பாதுகாத்ததினாலே இந்த நாள் மட்டும் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக ஜீவனோடு நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தேவன் எத்தனை சூழ்நிலைகளிலே நம்மை மறைத்து நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நாம் பயந்திருக்கலாம், அஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த காரியம் எப்படி கடந்து போனதென்றே தெரியாது. ஏனென்றால் தேவன் தம்முடைய கரத்தினாலே நம்மை மறைத்து அந்த காரியங்களை நமக்காய் நடத்துகிறவராய் இருக்கிறார். இதைத்தான் யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரத்திலே, இதோ நான் முன்னாக பார்க்கிறேன், அவர் இல்லை, பின்னாக பார்க்கிறேன், இல்லை, இடதுபுறம் வலதுபுறம் பார்த்தாலும் இல்லை, நான் காணாதபடிக்கு அவர் ஒளிந்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே நம்மை மறைக்கிற தேவன் தம்மை நமக்கு அநேக நேரங்களிலே மறைத்து விடுகிறார். நாம் சில சூழ்நிலைகளிலே தெய்வ வார்த்தைக்காய் காத்திருக்கும் பொழுது அது நமக்கு தூரமாய் போகிறது. ஆனாலும் இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அப்படி நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னை ஒளித்து வைத்திருந்தாலும் நமக்காகவே அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொல்லுகிறார். அப்படி அவர் நம்மை மறைத்தாலும் நம்மை திரும்ப நினைக்கும்படி ஒரு காலத்தை அவர் குறித்திருக்கிறார். இந்த யோபுவுக்கு அவர் குறித்திருந்ததினால்தான் 42ஆம் அதிகாரத்தை அவர் காண முடிந்தது. அவர் எதையெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் மூலமாய் காதினால் கேள்விப்பட்டாரோ அத்தனையும் அவர் கண் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இழந்ததையெல்லாம் அவர் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவன், நம்மை கன்மலையின் மேலே உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நாம் சங்கீதம் 30ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீர் உமது முகத்தை மறைத்து கொண்டபோது நான் கலங்கினவனானேன் என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே நாம் தெய்வ வார்த்தையை பார்த்து காத்திருக்கும் பொழுது அவர் தம்முடைய முகத்தை மறைப்பாரானால் நாம் என்ன சொல்லுகிறோம்? கலங்கி போகிறோம். நாம் சொல்லுவது, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் என்று கேட்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகளை நாம் பார்ப்பதில்லை. மீகா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, உங்கள் பொல்லாத கிரியையினாலே நான் மறு உத்தரவு கொடாமல் என்னை மறைத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவனை இன்னும் அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். இங்கு சாமுவேலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் கர்த்தரை அறியவில்லை என்றால் கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையையும் பாதுகாப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவோம். அப்பொழுது அவர் நிச்சயமாகவே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தீங்கு நாளிலே நம்மை மறைக்கிற தேவனுடைய கரத்திலே நாம் நிற்போம். அவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு தீங்கு நாட்கள் வரும் பொழுதும் இம்மட்டும் எங்களை மறைத்து பாதுகாத்த தேவன், இனிமேலும் ஆண்டவரே உடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே.